Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நாம் வாலிப நாட்களிலேயே கர்த்தரை நினைக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஏனென்று சொன்னால் அப்போதான் கர்த்தர் சிறு வயதிலிருந்தே நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து சில காரியங்களை செய்து படிப்படியாக நம்மை பெருக்கத்துக்குள்ளே கொண்டு போக முடியும். திருப்போம் பிரசங்கி 12ஆம் அதிகாரத்துக்கு. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. ஏன் வாலிப நாட்களில் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் என்கிறதற்கு 6 காரணங்களை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். நல்ல கவனிங்க, வயோதி பெரும் கவனிங்க, பரவாயில்ல. ஒன்று, ஏன் என்று சொன்னால், ஏன் சிருஷ்டிகர வாலிபனா இருக்கும் போதே நினைக்கணும்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் இந்த வாழ்க்கையில கர்த்தரிடத்திலிருந்து தான் வருது. உங்களை சிருஷ்டித்த தேவனிடத்திலிருந்து தான் நீங்கள் எல்லாவற்றையும் பெறுகிறீர்கள். அதனாலதான் இப்பவே உங்களுடைய சிருஷ்டிகரை நீங்கள் நினைக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. திருப்போம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும், அது எதுவா இருந்தாலும் சரி, அது நல்லதா, பூரணமானதா, நன்மையானதா, நல்ல காரியமா, அது எங்கிருந்து உண்டாகிறது? அது பிசாசினிடத்திலிருந்து உண்டாகலைங்க. சில விசுவாசிகள் சொல்லுவாங்க, அந்த காலத்துல நான் கேட்டிருக்கேன், பிசாசு தான் பாருங்க அவரை நிறைய பணம் கொடுத்து ஐஸ்வர்யத்தை கொடுத்து இப்படி ஆகி. பிசாசு யாரையும் பணக்காரன் ஆக்குனதே கிடையாது. ஹலோ, இருக்கிறீங்களா? பிசாசு தரித்திரமா மட்டும்தான் ஆக்குறான். கர்த்தர் தான் சில நேரத்துல அவ்வளவு தயவு உள்ளவரா இருக்கிறார். ஒருத்தன் கர்த்தரையே அறியாது இருக்கும்போது கூட அவன் ஆசீர்வதிக்கிறார். சில சவுண்ட் பிரின்சிபிள்ஸோட அவன் வாழ்ந்தான்னா அவன் முன்னேறிக்கிட்டே போறான். வாழ்க்கையில சில நல்ல கொள்கைகளை பின்பற்றினான்னா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா சில காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. செழிப்பும் ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில உண்டாகிறது. சில நேரத்தில் கர்த்தரை அறிந்து கொள்றதுக்கு முன்னாலேயே சிலர் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தருடைய சில காரியங்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். கர்த்தர் அறியாமலே சில நல்ல காரியங்களை வாழ்க்கையில பின்பற்றுகிறார்கள். அதனால அப்படி ஆகிறார்கள். பார்ப்போம். எல்லா நன்மையும் பரிபூர்ணமாக ஈவும் எங்கிருந்து வருதான்? பரத்திலிருந்து உண்டாகி. அங்கதான் மேனுஃபேக்சரிங். எல்லா நன்மைகளும் அங்கதான் உண்டாக்கப்படுகிறது, அங்கிருந்து தான் உருவாகிறது, அங்கதான் ஆரம்பமாகிறது. அங்கிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எல்லாரும் சொல்லுங்க, அங்க உண்டாகி இறங்கி வருகிறது. அதனால இப்படி அங்க எங்க அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. அதனாலதான் ஊரை சுத்தி பிரயோஜனம் கிடையாது, கும்மாளம் போட்டு பிரயோஜனம் கிடையாது, அரட்டை அடிச்சு பிரயோஜனம் கிடையாது. எல்லா நன்மைகளும் பரிபூர்ணமான ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி. அப்ப நான் என் கவனத்தை நான் எங்க வைக்கணும்? அந்த பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பரலோக பிதாவில என்னுடைய கவனத்தை வைக்க வேண்டும். அவர்தான் எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாய் இருக்கிறார். எனக்கு ஏதாவது உண்டாகணுமா? என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கணுமா? நான் நல்லா படிக்கணுமா? எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமா? எனக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்கணுமா? நல்ல விதத்தில் என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டுமா? எல்லா நன்மையான பரிபூர்ணமான ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி, ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் அங்கிருந்து உண்டாகிறது. அப்ப என்னுடைய கண்களை நான் அங்க வைக்க வேண்டும். அங்க ஒரு பரலோக பிதா எனக்காக இருக்கிறார். எனக்காக அவர் வாஞ்சியும் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். நான் நன்றா இருக்க வேண்டும் என்று என்னை விட அதிகமா அவர் யோசித்துட்டு இருக்கிறாரு. நான் அதை அலட்சியம் பண்ணும்போது நான் நன்றா இருக்க முடியாது. அதை நான் எண்ணி பார்க்க வேண்டும். அங்கிருந்து இறங்கி வருகிறதாம் பாருங்க. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. எந்த வேற்றுமையும் கிடையாது, எந்த பார்ஷியாலிட்டியும் கிடையாது அவர்கிட்ட. இவர் ஆசீர்வதிப்பா அவர் ஆசீர்வதி மாட்டேன்னு கர்த்தர் சொல்றது கிடையாது. நாய்க்கு வாழை அளந்து வச்சிருக்காரு கர்த்தர்னு ஒருத்தர் சொன்னாரு. நான் சொன்ன கரெக்டா அளந்து வச்சிருக்காரு. எவ்வளவு அளந்து வச்சிருக்காருன்னா 1000 மடங்கு பெருகணும்னு எனக்கு அளந்து வச்சிருக்காரு. நாய்க்கு இவ்வளவுதான் அளந்து வச்சிருக்காரு வாழு. ஆனா எனக்கு நான் 1000 மடங்கு பெருக வேண்டும். இதுதான் கர்த்தர் எல்லார பற்றியும் கொண்டிருக்கிற சித்தம். பாருங்க, என்ன ஆசீர்வதிச்சு உங்களை ஆசீர்வதிக்காம விட்டுறணும்னு கர்த்தர் நினைக்கல. சிலர் சொல்றாங்க கர்த்தர் என்னங்க யார் யார் ஆசீர்வதிப்பாரோ தான் ஆசீர்வதிப்பார், அவர் தலையில எழுதி இருக்குதுங்க. சிலர் ஆசீர்வதிப்பார் ரொம்ப, சிலர் கிடையாது. எங்க சொல்லி இருக்குது வேதத்துல? அவர்த்துல வேற்றுமை நிழலே கிடையாது. எல்லா நன்மையும் பரிபூர்ணமான ஈவும் அங்கிருந்து இறங்கி வர்றது. யாருக்கு அது இறங்கி வரும், எவருக்கு அது கொடுக்கப்படும், யார் அதை அனுபவிப்பார்கள் என்பதில் எந்த விதமான வேற்றுமையும் கர்த்தர் காண்பிக்கிறதே கிடையாது, வித்தியாசத்தை காண்பிக்கிறது கிடையாது. இன்னும் சொல்றேன், ஆண் என்றும் பெண் என்றும் கூட வித்தியாசம் கிடையாது. அதுலதான் வேதம் சொல்லுது, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும். எதுல ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை? சிலர் சொல்றாங்க இப்பெல்லாம் ஆண் பெண்லாம் வித்தியாசமே கிடையாதுங்க. சில மேற்கத்திய நாடுகள்லாம் அப்படி ஆக்கிட்டாங்க. எல்லாம்
ஆண் பெண்ணு வித்தியாசம் இல்லாமல் இருக்கணும்னு கிடையாது. ஆண் பெண்ணு வித்தியாசம் இருக்குது. எதுல ஆண் பெண்ணு வித்தியாசம் இல்லை? கர்த்தருடைய காரியங்கள்னு வரும்போது, ரட்சிப்புன்னு வரும்போது ஆண் பெண்ணு வித்தியாசம் இல்லை. விசுவாசித்தா ரட்சிக்கப்பட போறீங்க. கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெறுவது என்பது ஆண் பெண் என்கிற வித்தியாசம் இல்லை. நீ யாரா இருந்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஏழை பணக்காரன் வித்தியாசம் கிடையாது, படித்தவர் படிக்காதவர்கள் வித்தியாசம் கிடையாது, எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆண்டவரிடத்துல எந்த விதமான வேற்றுமையின் நிழலுமே கிடையாது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, எந்த பின்னணியில இருந்து வந்தாலும் சரி, கர்த்தர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். கொஞ்சம் கூட வித்தியாசம் பார்க்கறது இல்லை. உங்களுக்கும் எனக்கு வித்தியாசம் பார்க்கறது இல்லை. எனக்கு நன்மை செய்கிற தேவன் உங்களுக்கும் செய்வாரு, இன்னொருத்தருக்கு செய்கிறவர் எனக்கும் செய்வார். அதனாலதான் ஒரு ஆள் நல்லா இருக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அங்க பார்க்க முடியுது ஆண்டவரை. நான் ஹலோ இருக்கீங்களா? அதனாலதான் கிறிஸ்தவங்க எல்லாம் பொறாமலாம் படுறது கிடையாது. ஏன்னா இவர் ஆசீர்வதிக்கப்படும் போது, இவர் ஒரு நல்லா இருக்கும் போது, இவர் உயரும் போது வாழ்க்கையில எனக்கு ஒரு ஆதாரம். அது கர்த்தர் உயிரோட தான் இருக்கிறாரு, அவருக்கு அதை செய்யறாரு, அப்ப எனக்கும் அதை செய்வார். ஏன்ட்டானு வருது, அவருக்கு செஞ்சவர் ஏன் எனக்கு செய்ய மாட்டார்? நிச்சயமா செய்வார். அப்ப அவருக்காக நான் சந்தோஷப்படுறேன், எனக்காகவும் நான் சந்தோஷப்படுறேன். என்னுடைய தேவன் எனக்கு இருக்கிறார் என்பதை எண்ணி நான் சந்தோஷப்படுகிறேன் இல்லையா? அப்ப யாதொரு வேற்றுமையும் கிடையாது. பாருங்க, நீங்க யாரா இருந்தாலும் கர்த்தர் நாளைக்கு குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏனோதான் நான் வாழ்ந்து கொண்டு இப்படியே நான் சொன்ன மாதிரி கும்மாளம் போட்டு அரட்டை அடிச்சு ஊரை சுத்தி இப்படியே நாட்களை கழிச்சு அப்புறம் 55 வயசு 60 வயசு ஆகும்போது, ஆமா இத்தனை ஆண்டு நான் கோயிலுக்கு போனேன், என்ன ஆச்சாக்கும்? கோயிலுக்கு போனீங்க சரி, தேவனாகிய கர்த்தரை வாலிப பிராயத்துல நினைன்னு சொல்லி இருக்குது. சும்மா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லல. நினை என்று சொன்னால் அவரை கனம் பண்ணு, அவருக்கு முதலிடம் கொடு, அவருடைய வாழ்க்கையில உன்னுடைய இருதயத்தின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ணு, அவருடைய கட்டளையில் கீழ்ப்படிந்து நட, அவருடைய சொல்படி நடந்து கொள், அவருக்கு கீழ்ப்படி. அப்படிதான் அர்த்தம். அது நினைன்னு சொன்னா சும்மா ஏதோ நினைச்சு பாத்துக்கிறேன், கடவுளை நினைச்சுக்கணும். காலையில சிலர் சொல்றாங்க இல்லையா, கடவுளை காலையில் எந்திரிச்சோன்னா கடவுளை நினைச்சுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மீதி நாள்லாம் விட்டுருணும், அவரை கண்டதையும் நினைச்சுக்கணும் கிடையாது. நினை என்று சொன்னால் இவரே ராஜாவாக வைத்து இவருடைய வார்த்தைகள் கீழ்ப்படிந்து இவருக்காக வாழ்ந்து இவரை உயர்த்தி கனப்படுத்தி இவரை மேன்மையாக எண்ணி இப்படிதான் வாழ வேண்டும். எல்லாம் மேல இருந்து வருது. நான் ஏன் கர்த்தரை தேடுறேன்? ஏன்னா எனக்கு எதுவும் நல்லது நடக்கணும்னா கர்த்தர் தான், கர்த்தரத்துல தான் வரும். அதனால தான் நான் மனுஷனை தேடுறதை விட கர்த்தரை தேடுறேன், மனுஷனை பிடிச்சுக்கிறத விட கர்த்தரை பிடிச்சுக்கிறேன். இந்த உலகத்துல மனுஷர்கள் எனக்கு நன்மை செய்ய போறது இல்லை, ஒரு ஆளும் நன்மை செய்ய போறது இல்லை. பாருங்க, நண்பர்கள்லாம் கூட வருவாங்க, சுத்துவாங்க. வாலிபர்கள் தெரிஞ்சுக்கணும், 10 பேர் கூடயே இருப்பான், கையில காசு இருந்ததுன்னா. நாளைக்கு ஒன்றும் இல்லைன்னா ஒருத்தனை எல்லாம் ஓடியே போயிடுவான், அந்த பக்கம் பார்த்தானா அப்படி போயிடுவான் அவன். ஏன்னா அதுதான் உலகம். ஆனால் தேவன் உங்களோடு என்றென்றைக்கும் இருக்கிறவர், உங்களை கைவிடாதவர், உங்கள்கிட்ட இருக்கிறதுனால உங்களை நேசிக்கிறது இல்லை, உங்களுக்கு கொடுக்கணும்னு அவர் நேசிக்கிறார். உங்களிடத்துல எதை எடுக்கலாம்னு சொல்லி அவர் நேசிக்கிறது இல்லை. உங்களிடத்துல என்ன கிடைக்கணும்ன்ற அவர் உங்க பின்னால வரல. உங்களை மெய்யாய் நேசிக்கிற ஒரு நண்பர் உண்டு. இந்த உலகத்துல வாலிபர்களுக்கு நண்பர்கள் ஒரு பெரிய ஒரு கண்ணியை அமைந்து விடுது. பாருங்க, நண்பர் நண்பர் நண்பர்னு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நாங்கெல்லாம் ரொம்ப சோசியலைசிங் டைப்பு. நாங்கெல்லாம் எங்க வீட்டில் நாங்கெல்லாம் எல்லாரையும் எங்களுக்கு தெரியும். இந்த பிரசவாக்கத்தில் தான் இருந்தோம். இந்த ஒரு வீடாக சொல்லுவோம், இந்த வீட்டில் யார் இருக்கா, அடுத்த வீட்டில் யார் இருக்கா, அவங்களுக்கு எத்தனை பையனுங்க, எத்தனை இது எல்லாம் தெரியும் எங்களுக்கு. அவன் பேர் என்ன, இவன் பேர் என்ன, எல்லாரையும் தெரியும். எங்கள் காலத்தில் வீடு போனால் ஒரு வீடாக ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு தான் போவோம். அவ்வளவு நெருக்கம் ஜனங்களோட, அவ்வளவு எல்லாம் நண்பர்கள் தான், எல்லாம் நம்ம பசங்க தான், நம்ம தோழர்கள் தான். பாருங்க, எல்லாம் அப்படி இருப்போம். அந்த விதமான ஒரு நெருக்கம், பெரிய சோசியலைசிங் தான் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியம் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் கடைசியில் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். நண்பர்னு இந்த உலகத்தில் ஒரு நண்பர் இருக்கு பாரு என்றால், இந்த உலகத்தில் எந்த நண்பர் அப்படி இருக்க முடியாது. இயேசுதான் மெய்யான நண்பர். இதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறீர்களா? இது உங்களுக்கு புரிகிறதா? இயேசுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே சிறந்த நண்பன் என்று எண்ணுகிறீர்களா? உங்களுடைய உள்ளத்தை அவரிடத்தில் நீங்கள் பேசலாம், உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அவருக்கு சொல்லலாம். உங்களுடைய தாழ்வான நேரத்தில் உங்களோடு கூட இருக்கிறவர் அவர் மெய்யான நண்பன். இந்த உலகத்தின் நண்பர்களை போல கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருப்போம் 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். தமிழ்ல வந்திருக்குதான போதாது, ஆங்கிலத்தில் இப்படி சொல்லி இருக்குது. The Lord God is our sun and shield. He gives grace and glory, and no good thing will he withhold from them that walk uprightly.
என்ன அருமையா சொல்லி இருப்பாங்க, no good thing will he withhold from them that walk uprightly. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் தராமல் இருக்க மாட்டார். கேரண்டி, 100% ப்ரூஃப். கர்த்தருக்காக வாழ்கிறவர்களுக்கு, கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவர்களுக்கு, கர்த்தரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு எந்த நன்மையும் தராமல் இருக்கவே மாட்டார். இந்த கேரண்டி எனக்கு எந்த நண்பனும் தரல, இந்த உலகத்துல எந்த காரியமும் எனக்கு இந்த கேரண்டியை தர்றதில்ல. இதனாலதான் என்னுடைய வாலிப நாட்கள் என்று சிருஷ்டிகரை நான் நினைத்து பார்த்தேன், அவரிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்தேன். ஏனென்றால் எந்த நன்மையும் அவர் வழங்காதிருக்க மாட்டார். அவரை நம்பினவர்களுக்கு எந்த நன்மையும் வழங்காதிருக்க மாட்டார் என்று வேத வசனம் சொல்லுவது என் அனுபவத்திலே நான் சொல்லுகிறேன். கர்த்தர் கைவிடவே மாட்டார். உத்தமமாய் நடந்தால், கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணித்தால், வாழ்க்கையின் எல்லா சந்தோஷங்களையும் இன்பங்களையும் எல்லா விதமான நல்ல காரியங்களையும் நிச்சயமாய் நாம் அனுபவிப்போம் என்பதில் சந்தேகமே கிடையாது. இப்படியே ஊர் சுத்தி கும்மாளம் போட்டு அரட்டை அடிச்சிட்டு இருந்தா அந்த நேரத்துக்கு ஆஹா ஓஹோன்னு பெரிய சிரிப்பும் ஆர்ப்பாட்டமுமா இருக்கும். ஆனால் அது கண்ணீருக்கும் அவல நிலைக்கும் சந்தோஷமற்ற கவலை நிறைந்த வாழ்க்கைக்கும் இல்லாமைக்கும் வறுமைக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அது வழிவகுக்குமே தவிர மெய்யான சந்தோஷத்துக்கு அது வழிவகுக்கவே செய்யாது. கர்த்தரிடத்தில் உத்தமமாய் நடக்கிறவர்கள், கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள், அவளுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மையை வழங்குவார், ஏராளம் தாராளமாக வழங்குகிறவர் அவர் என்று வேத வசனம் திட்டவட்டமா சொல்லுகிறது. இன்னைக்கு பாருங்க, கர்த்தரை பிடித்துக் கொள்ளாம தான் இன்னைக்கு அநேக, நான் கிறிஸ்தவர்களே பார்த்திருக்கேன் பாருங்க, அநேகர் நொந்துகிறது. அநேகர் நொந்துக்கிறாங்க. என்ன நொந்துக்கிறாங்க? என் பெற்றோர் பாருங்க, எங்க அப்பா அம்மா எனக்கு ஒண்ணுமே செய்யலைங்க, எங்க அப்பா அவர் யூஸ்லெஸ். ஒருத்தர் சொல்றாரு அவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல. நான் கேட்டேன், உங்க அப்பா ஏன் செய்யணும் உங்களுக்கு? அந்த அப்பாவை பற்றி யோசித்து பார்த்துருக்கீங்களா? அந்த அப்பாவை பற்றி நினைவே கிடையாது. இல்லை நான் கோயிலுக்கு போறேன் பிரதர், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போயிட்டு தான் இருக்கிறேன் சின்ன வயசுல இருந்தே. அதை சொல்லங்க, இந்த அப்பாவை நல்லா தெரியுமா? பரலோக அப்பாவை, பரலோகத்தில் இருக்க உங்களுக்கு பரலோக பிதாவை நல்லா தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஏமாற்றம் அடைந்து சலிப்படைந்து விரக்தி அடைந்து உங்க அப்பாவை பற்றி பேசி நொந்து கொள்ளுகிறீர்களே, அதுவே என்ன காண்பிக்குது? உங்க கண்கள் எல்லாம் உங்க அப்பா பேர்ல தான் இருந்தது, இந்த அப்பா தான் தெரியும், அந்த அப்பா தெரியாதுன்றதை காண்பிக்கிறது. அநேகர் தங்கள் பிள்ளைகளை எதிர்பார்த்திருக்கிறாங்க. பிள்ளைகள் சரியா செய்யலைன்னா அவங்களுக்கு பிள்ளைகளை பற்றி ஒரு பெரிய இது. ஒருத்தர் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், கைவிட்டு போறாங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை. அதெல்லாம் அவருக்கு தெரியாது. கோயிலுக்கு போயிட்டு தான் வர்றாரு, அவரும் பெந்தோஸ்து கோயிலுக்கு தான் போயிட்டு வர்றாரு, நல்ல ஆவிக்குரிய சபைக்கு தான் போறாரு. இருந்தாலும் எப்படியோ இந்த சத்தியம் ஏறல பாருங்க, அவர் என்னமோ கோயிலுக்கு போகணுமேனு போயிட்டு வர்றாரு. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. 10 பிள்ளையும் கைவிட்டாலும் இந்த கர்த்தர் கைவிட போறதே கிடையாது. நம்முடைய கண்கள் யார் பேர்ல இருக்குன்னு சுலபமா தெரிஞ்சு கொள்ளலாம், செக் பண்ணலாம். இன்னைக்கு நான் யாரை தெரிஞ்சு வச்சிருக்கேன், யாரை பெருசா எண்ணுகிறேன், யாரை நான் மேன்மையாக நினைக்கிறேன், யாரை எதிர்பார்த்து இருக்கிறேன், யாருக்காக நான் வாழ்கிறேன்றதை குவிக்கா செக் பண்ணலாம். இப்பவே ஒவ்வொருத்தரும் உங்களுடைய உள்ளத்தை செக் பண்ணலாம். உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் இருக்கிறதா, உங்கள் பெற்றோரை பற்றி, உங்கள் சகோதரர் சகோதரிகளை பற்றி, இல்ல அவங்க நல்லா இருக்காங்க எனக்கு ஒன்றும் செய்யல, இவங்க எங்களுக்கு கொஞ்சம் தூக்கி விட்டுருக்கலாம், எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்துருக்கலாம் பிரதர், எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுத்துருக்கலாம் பிரதர். லிஃப்ட் இல்லைங்க, அதில் பாதாளத்திலிருந்து வானத்து உயர வரைக்கும் உங்களை உயர்த்தக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார். அதை பற்றி கொஞ்சம் கூட எண்ணி பார்க்கறது இல்லை. நல்லா தான் தட்டுங்களேன். இவங்கெல்லாம் கொஞ்சம் அங்க பூஸ்ட் இங்க பூஸ்ட் அப்படிதான் கொடுக்க முடியும், கூடுமானா கொஞ்சம் ஒரு கிக்கும் கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தர் எனக்கு வெறும் பூஸ்ட் இல்லைங்க, என்னை முடிவு பரியந்தம் என்னை காக்கிறவர். எண்ணி பார்க்கணும். அதனால இவர்களெல்லாம் பார்த்து நொந்து கொள்ளுகிற வாழ்க்கை இருக்குமானால் வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம். அது ஒரு ஆவிக்குரிய ஜீவியமே கிடையாது. உங்களுக்கும் உலகத்துல இருக்கவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. அவனும் அப்படிதான் நொந்துகிட்டு திரியிறான், நாமளும் நொந்துகிட்டு திரிஞ்சோம்னா அப்புறம் உலகத்திலே நாம் சாட்சி இல்லாம போயிடுறோம். எனக்கு நொந்து கொள்ளுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு யாரும் ஒண்ணும் செய்ய வேண்டாம், எவரை பற்றி நான் நொந்து கொள்ளுகிறது இல்லை. எனக்கு என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார், என் பரலோக பிதா என்னுடைய தேவன் எல்லாவற்றை சந்திக்கிறவர், ஏராளம் தாராளமானவர், உத்தமமாய் வாழ்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் வழங்காதிரார் என்று வேதம் சொல்லுகிறது. பரத்திலிருந்து எல்லா நன்மையும் பரிபூர்ணமான ஈவும் உண்டாகி என்னிடத்துல இறங்கி வருகிறது. எனக்கு வந்துகிட்டு இருக்கு, பரத்திலிருந்து உதவிகள் எனக்கு இறங்கி வந்து கொண்டிருக்கிறது, ஒத்தாசைகள் எனக்கு இறங்கி வந்து கொண்டிருக்கிறது, அனுகூலங்கள் எனக்கு பரத்திலிருந்து உண்டாகி கொண்டிருக்கிறது. தினந்தோறும் பரலோகத்திலிருந்து வந்துகிட்டு இருக்குதுங்க நன்மைகள். அப்ப என்னுடைய கண்கள் எங்க இருக்கிறது? அங்க நோக்கி இருக்கிறது. என் கையை எங்க உயர்த்துறேன்? அங்கதான் உயர்த்துறேன். இதான் ஆராதனை. ஏன்
யாரை எதிர்பார்த்தில்லை, அங்கே எதிர்பார்த்து இருக்கிறேன். ஆமென். இருக்கீங்களா? அப்ப ஈஸியா செக் பண்ணலாம். நீங்க மற்றவங்களை பற்றி கோபம் அடைஞ்சு, மற்றவங்களை பற்றி விரக்தி சலிப்படைந்து கொண்டிருக்கிறீர்கள்னா ரொம்ப மற்றவங்களை எதிர்பார்க்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தரை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு அர்த்தம். கர்த்தரை எதிர்பார்த்தா விரக்தியும் சலிப்பும் இருக்கவே செய்யாது. இன்னும் கேட்டா என்ன இருக்கும்னா, கர்த்தரை எதிர்பார்த்தா ஒருவேளை இன்றைக்கு கஷ்டப்பட்டு இருந்தா கூட என்ன இருக்கும் உள்ளத்துல? பெரிய நம்பிக்கை, விசுவாசம், பெரிய சந்தோஷம், பெரிய அற்புதங்களை குறித்த எதிர்பார்ப்பு. ஏனென்றால் உங்களுடைய தேவன் யெகோவா ஈரேவா இருக்கிறார், எல் ஷதாயா இருக்கிறார். தேவைகள் எழும்பு முன்னாலே அந்த தேவைகளை குறித்து சிந்திக்கிற தேவனுடைய தேவன். அதனாலதான் சந்தோஷம் உள்ள இருக்கும். எல் ஷதா என்று சொன்னால் போதுமானவருக்கு அதிகமானவர். அப்பனா எனக்கு எவ்வளவுன்னு பார்த்து அவ்வளவு கரெக்டா தர்றவர் இல்லை, எனக்கு ஏராளமாய் தாராளமாய் செய்கிற தேவன் என்று அந்த எதிர்பார்ப்பு உள்ள இருக்கும்போது, அப்பேற்பட்ட தேவன் எனக்கு இருக்கிறார், நான் தேவனிடத்துல நோக்கி பார்க்க போறேன், அவரிடத்துல என் தேவைகளை சொல்ல போறேன், மனுஷனிடத்துல வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரே தீர்மானத்தோடு வாழும்போது தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய ஆரம்பிக்கிறார். இருக்கீங்களா? வாலிபர்களே, உங்களுடைய வாலிப பிராயத்தில் உங்கள் சிருஷ்டிகள் வாழ்க்கையை வீணாக்காதீங்க. ஒருவேளை சிலர் சொல்லலாம், ஐயோ நான் பாதி வாழ்நாளை விட்டுட்டேங்க இப்ப சொல்றீங்களே அப்படின்னு. பரவாயில்ல, மீதி நாளையாவது பிடிச்சிக்கங்க அவரை. இப்போவாது அவரை பார்க்க ஆரம்பிங்க, அவரை நோக்கி பார்க்க ஆரம்பியுங்கள்.